ஆனா நீ இப்பவே கிளம்பிட்டியா? ஆமாக்கா, இன்னும் யாரும் எந்திரிக்கல, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அத்தை யாரையாவது துணைக்கு அனுப்புவாங்கல. ரொம்ப புத்திசாலியா நடிக்கிறாளே. தன் அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டாளே. நீல், உனக்கு காட்டுறேன். நீ பெரியவளே. சொல்லுங்க அத்தை. நான் என் ரூமுக்கு போறேன். இங்க இருந்து யாராவது போனா என்ன எதுவும் கூப்பிடாத. சரி அத்தை. என்னோட முட்டியும் போச்சு. ஐயோ அம்மா. அத்தை அத்தை, இடுப்பு உடைஞ்சு போச்சு, இடுப்பு உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு ரொம்ப அடியா? எப்படி விழுந்தீங்க? கண்டே தெரியல டாக்கூர். காலையிலேயே யாரோட முகத்துல முடிச்சுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா இவதான் தண்ணிய கொட்டிருப்பா. சின்ன அண்ணி, அண்ணா அண்ணா, சின்ன அண்ணி சீக்கிரம் வாங்க, அண்ணி விழுந்துட்டாங்க. அட அக்கா, என்னாச்சு? உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு? அம்மா பாருங்க அண்ணி, அம்மாக்கு என்னாச்சு? அம்மா, யாரோ வேணும்னு தண்ணிய கொட்டிருக்காங்க. இடுப்பு உடைக்கணும்னு. இவ ஒரு ராசி இல்லாதவ பாரு. நடக்க கூடாது, நடந்துருச்சு. நீ இவகிட்ட பேசிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டே தெரியாம விழுந்துட்டாங்க. அம்மா, நீங்க எந்திரிக்க முயற்சி பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். நீங்க எல்லாரும் இப்படி சுத்தி உட்கார்ந்து இருந்தா அத்தைக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் காத்து வரட்டும், தள்ளுங்க ப்ளீஸ். மாமா, உங்களால அத்தைய இப்படி தூக்க முடியாது. ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ் பேக் எடுத்துட்டு வர்றேன். ஐஸ் வச்சா அத்தைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் எடுத்துட்டு வர்றேன். அட இல்ல, நீ விட்டுடு. அத்தை, நீங்க எவ்வளவு கோவப்படணுமோ பட்டுக்கோங்க. ஆனா இப்ப உங்களுக்கு ஐஸ் பேக் ரொம்ப தேவை. அப்பதான் உங்க வலி குறையும், உங்களால நிக்க முடியும். ஐயோ அம்மா, இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நான் ஐஸ் பேக் எடுத்துட்டு வர்றேன். டாக்டரை வீட்டுக்கு தான் வர சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப அதிகமா வலிக்குதா? சொல்லுங்க அம்மா. பாருங்க கொழுந்தனாரே, பாருங்க அம்மாவை பற்றியே சந்தேகப்படுறான். பாத்தீங்களா? அட, நான் என்ன இங்க நாடகமா போட்டுட்டு இருக்கேன்? இந்த கண்ணீர் உனக்கு தெரியலையா அம்மா? பாருங்க, மேல இருந்து எல்லாரும் கேக்குறாங்க, அம்மா வலிக்குதா வலிக்குதான்னு. பாருங்க அம்மா. அம்மா அம்மா காட்டுங்க, உங்களுக்கு எங்க அடிபட்டிருக்கு. அட, யாரும் ஒரு சேவையும் பண்ண வேண்டாம், இங்க இருந்து தள்ளிப்போ. அம்மா, நான் சொன்னேன்ல, நீங்க எவ்வளவு கோவப்படணுமோ அப்புறம் பட்டுக்கோங்க. ஆனா முதல்ல என்ன ஐஸ் வைக்க விடுங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், ப்ளீஸ். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்துல யாருக்காவது விபத்தோ இல்ல அடிபட்டாலோ என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லி கூப்பிடுவாங்க. உண்மையாவே. அத்தை, தயவு செஞ்சு என்ன ஐஸ் வைக்க விடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன திட்டுங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு அர்ஜுன். ஏய் அர்ஜுன், பாரு எப்படி பகைய தீர்த்துக்கிறா பாரு. அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாரு. அப்புறம் நீங்களே அவர்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் செஞ்சது சரியா தப்பான்னு. ஆனா நீ பேசாம ஐஸ் வை. உனக்கு எல்லா விஷயத்திலயும் விவாதம் பண்ணணுமா என்ன? கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா? நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேக்கா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிருவேன். இருக்கிற வரைக்கும் அத்தைய கவனிச்சுக்கிறேனே. பாரு அர்ஜுன், பாரு எவ்வளவு பெரிய வார்த்தை பேசுறான்னு. என் நிலைமை இப்படி இருந்தோம், இவ பிறந்த வீட்டுக்கு போறத பத்தி பேசுறான். இப்படி ஒரு நிலைமையில யார் போவா சொல்லு அர்ஜுன். பாரு, இவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்ன்ற முடிவு உங்களோடது தானே. அது தவிர நான் உங்களுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிரும், அதுக்கப்புறம் நான் போயிருவேன். வலி கொஞ்சம் கூட குறையல, இன்னும் அதிகமாகுது, விடு. ஆனா இது எப்படி முடியும் அத்தை? ஐஸ் வைக்கிற இடம் மரத்து போயிடணும் அத்தை. உங்களுக்கு கண்டிப்பா வேற எங்கேயோ அடிபட்டிருக்கு. உடம்பு முழுக்க அடிபட்டு இருக்கு, உடம்பு முழுக்க வலிக்குது அம்மா. அண்ணா ஒண்ணும் பண்ணலாம். அம்மாவை எங்கேயே இருக்க விட முடியாதுல்ல. அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போவோம். தூக்குங்க சீக்கிரம். சரி தூக்குங்க. அத்தை, பார்த்து மெதுவா. அத்தை, நீங்க அந்த பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கோங்க, நான் ஐஸ் வைக்கிறேன்.
அஹானா நான் வைக்கிறேன் என்கிட்ட இல்லக்கா, கொடு. உங்களால சரியா வைக்க முடியாது. எப்படி இப்போ என்னால இங்க இருந்து இப்போதைக்கு போக முடியாது. அதனால அத்தையை நான் கவனிச்சுக்கிறேன். இல்ல போதும், நீ கொஞ்சம் தள்ளிக்கோ. பாருங்க, நீங்க என்ன எவ்வளவு திட்டணுமோ திட்டுங்க, ஆனா ஐஸ் வச்சுதான் ஆகணும் அத்தை. அம்மா தயவு செய்து ஐஸ் வைங்க. அஹானா தான் சொல்றல. தெரியுமா இல்ல என்னாச்சு? அம்மா காலையில கீழே விழுந்துட்டாங்க. ஓ ஓ சரி. இப்போ அஹானா பெரியம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதால அவள் பிறந்த வீட்டுக்கு போகிறது கேன்சல் ஆகுமா? அண்ணா எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. அம்மா வேற சொன்னாங்க யாரையும் வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேன்னு. இங்கே பாரு அர்ஜுன், பெரியம்மா கீழே விழுந்தது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இந்த சாக்கில் உன்னோட பொண்டாட்டி அஹானா பிறந்த வீட்டுக்கு போகிறது ஒரு வகையில் நல்லது தான். நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லதுதான். ஆனா அண்ணா எனக்கு தெரியும் கல்யாண விஷயத்துல என்னோட ராசி அப்படின்னா எப்ப எச்சரிக்கை இல்லாம காத்து திசை மாறும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பாரு அர்ஜுன், உன் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியாது. ஆனால் பெரியம்மாவுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? ஆமா அண்ணா, அப்படித்தான் தெரியுது. அம்மா கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்கள இப்படி பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ஒரு தடவை டாக்டரை கூட்டிட்டு வந்து பார்க்கலான்னு நம்ம எல்லாருடைய கவலையும் தீரும். இவ்வளவு சீக்கிரம் டாக்டர் எங்க கிடைப்பாரு? அம்மா நான் ஒரு தடவை டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு நாள் சீக்கிரம் எந்திரிச்சா என்ன குறைஞ்சிட போகுது? அதுவும் இல்லாம அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணணும். இப்போ நானும் கூட வர்றேன். ஸ்கூட்டர்ல போனா சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடலாம். வேணா கொழுந்தனாரே, வர்றேன். வலிக்குது. பொறுமையா அத்தை, ரொம்ப பொறுமையா வலிக்குது. அட காலையில என்ன வீட்டுக்குள்ள இவ்வளவு கூட்டம் போட்டிருக்கீங்க. இப்படி ஒரு கூட்டம் கூடுறதால என் வலி குறைஞ்சிடுமா? அத்தை, நீங்க வழியில துடிக்கும் போது உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருப்போம். போங்க, போய் சமையல் வேலையை பாருங்க. எல்லாரும் வேலைக்கு போகணும்ல. இப்போ யாருமே சமைக்கலனா என்ன பண்றது? எல்லாரும் எங்க இருந்து கிளம்புங்க. சரி, இதோ எல்லாரும் கிளம்புறோம். போங்க. ஏய் சின்னவளே, சொல்லுங்க அக்கா. அந்த 3 பேரும் போயிட்டாங்க. இந்த 4ஆவதா வந்தவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவைய இன்னும் போகல. அம்மா, நீங்க என்ன சமையல் ரூமுக்குள்ள போக விட மாட்டீங்க. உங்க மருமக லிஸ்ட்ல இருந்து நீங்க என்ன தூக்கிட்டீங்க. குறைஞ்சபட்சம் நான் உங்களை கவனிச்சுக்கிறேனே, டாக்டர் இங்க வரது வரைக்கும். ஆஹா! பாக்குறல்ல அர்ஜுன், எப்படின்னு பாருங்க, இன்னும் வாய் துரு துருன்னு பேசுதுன்னு. சித்தி, சின்னவளே, சொல்லுங்க அக்கா. டாக்கூர் அவங்களே. சொல்லுங்க அண்ணி. அட நீங்க இப்படி நிக்காதீங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம போனதால நான் 1 மாசம் படுத்த படுக்கையா இருந்தா அப்படின்னா இந்த வீடு நின்னு போயிடுமா? என்ன யாருமே வேலை செய்ய மாட்டீங்களா? போங்க போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. அக்கா, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் நல்ல விஷயம் பேசுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் போய் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும் அக்கா. வாங்க டாக்கூர். நீங்க இப்படி பேசுறத நிறுத்துங்க. உங்களுக்கு கேளு. ஒண்ணும் ஆகாது. நீ அக்காவை நல்லா பாத்துக்கோ, புரியுதா? வலிக்குது. அத்தை, இன்னைக்கு இவ்வளவு பெரிய விபத்து நடந்துருச்சு. யாரையும் வீட்டை விட்டு போக வேணாம்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் எல்லாரும் வேலைக்கு எப்படி போவாங்க? அட வேலைக்கு போக வேணாம்னு நான் சொல்லலையே. தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன். தடை செய்யப்பட்டுள்ளது. தேவையில்லாத வேலை எதை சொல்றீங்க அத்தை? அட உன்னை பிறந்த வீட்டுல விடுறது, அதுதான் தேவையில்லாத வேலை. ஓ, இப்ப போய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா, நானும் சின்ன அண்ணாவும் அமர் அண்ணாவுக்கு போன் பண்ணி டாக்டர் கிட்ட பேசுனீங்களா? அவங்க ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறோம். நானும் பார்த்துட்டு வர்றேன். டேக் கேர் பெரியம்மா. அம்மா மெதுவா. அட எல்லாரும் போயிட்டாங்க, நீ போகலையா? இல்ல அம்மா, நான் போக மாட்டேன். என்கிட்ட உன் பிடிவாதத்தை காட்டாதே. கிளம்ப இங்க இருந்து. அத்தை, இப்போ நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஆனா டாக்டர் நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நல்லதுதான். அவ பிறந்த வீட்டுக்கு போக துள்ளிட்டு இருந்தால. இரு நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். கடவுளே கடவுளே, இந்த ஐஸ் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு.